அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதஹ் அம்மா பாத். தயம்முமுடைய பாடத்தில் இரண்டாவது ஷர்த்தை இன்று நாம் கவனிப்போம். ரெண்டாவது நிபந்தன ஐயக்கூன பி துராபின் தாஹிரின் ஹாலிசின் முத்லகின் லஹு குபாருன். தயம்மும் செய்யப்படக்கூடிய மண் சுத்தமாக இருக்க வேண்டும், கலப்பற்றதாக இருக்க வேண்டும். பொதுவாக மண் என்று பேர் கூறப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த மண் என்று பேர் கூறப்படாதவைகளுக்கு நாம் சயீதுன் தய்யிபுன் என்று சொல்வது கிடையாது. காரணம், சூரத்துன் நிசாவிலே 43வது ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஃபதயம்மமு சயீதன் தய்யிபா, நீங்கள் துராபன் தாஹிரா, சுத்தமான மண்ணின் மூலமாக தயம்மும் செய்யுங்கள். சயீதன் தய்யிபா என்று சொல்வது துராபன் தாஹிரா உடைய கருத்து, அதாவது சுத்தமான மண். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள், துர்பத்துஹா தஹூரா, இந்த பூமியினுடைய மண் சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. மண்ணின் உடைய தன்மையில் இன்னும் ஒன்று தான் குபார், அதாவது புழுதி உடைய மண்ணாக இருக்க வேண்டும். வலவுலி குபாரி ரமலின், அது மணல் உடைய புழுதியாக இருந்த போதிலும் சரிதான். பொதுவாக ஆற்றிலிருந்து கடலிலிருந்து நாம் மணலை எடுப்போம். அந்த மணலுக்கு பெரும்பாலும் புழுதி இருக்க மாட்டாது. மாறாக மண் கலந்த மணலாக இருந்தால் அதற்கு புழுதி இருக்கும். அப்படியான மணலின் மூலமாகவும் தயம்மும் செய்ய முடியும். வெறுமனே மணலாக இருக்கக்கூடிய மண்ணிலே புழுதி இருக்க மாட்டாது. அந்த மணலின் மூலமாக தயம்மும் செய்ய முடியாது. தயம்மும் செய்ய முடியாத மண்களில் இன்னும் ஒன்று தான் முஹ்தலத்துன் பி தகீகின், அதாவது மா போன்றதனை கொண்டு கலந்த மண், மா கலந்து பட்டிருக்கும் என்றிருந்தால் அந்த மண்ணின் மூலமாக தயம்மும் செய்ய முடியாது. இது ஒரு முக்கியமான விடயம். இந்த விடயத்தில் அதிகமானவர்கள் கவனம் செலுத்துவது குறைவு. மா கலந்த மண்ணின் மூலமாக தயம்மும் செய்ய முடியாது. மேலும் ஜிஸ் என்று குறிப்பிட்டது சுண்ணாம்பு கலந்த மண்ணின் மூலமாகவும் தயம்மும் செய்ய முடியாது. அடுத்தது சுஹாகத்து ஹசஃப், செங்கல் தூள் விழுந்த மண், சில செங்கல் சுட்ட கற்கள், இவைகளுடைய தூள்களை பொடியாக்கி சிலர்கள் அதனை தயம்மும் செய்வதற்கு பாவிப்பார்கள். இதுவும் கூடாது. அப்படியான தூள்கள் கலந்த, செங்கல் தூள்கள் கலந்த அல்லது சுட்ட கற்களின் மூலமாக எடுக்கப்பட்ட அந்த மண்ணின் மூலமாகவும் சுத்தம் செய்ய முடியாது. மேலும் முஸ்தாமலான மண், அதாவது பாவித்த மண்ணின் மூலமாகவும் தயம்மும் செய்ய முடியாது. மண் எப்பொழுது பாவிக்கப்பட்டதாக ஆகிவிடும் என்றால், தயம்மும் செய்யும் பொழுது நம்முடைய முகத்துக்கு கைக்கு நாம் மண்ணை திருப்புவோம். அந்த நேரம் அந்த முகத்திலிருந்தோ கையிலிருந்தோ மண் ஏற்கனவே தயம்மும் செய்யப்படக்கூடிய மண்ணுக்கு மீண்டும் கலந்துவிடும் என்றால், நம்முடைய உறுப்பிலிருந்து அந்த மண்ணிலே உதிர்ந்து விடும் என்றிருந்தால் அதனின் மூலமாகவும் தயம்மும் செய்ய முடியாது. ஏனெனில் அதை பாவித்த மண்ணாக கருதுவோம். அவ்வாறு இல்லை என்றால் ஒரே மண்ணில் 1000 பேர் தயம்மும் செய்தாலும் அந்த மண் முஸ்தாமலான பாவிக்கப்பட்ட மண்ணாக மாற மாட்டாது என்கிறதனையும் மறந்துவிடக்கூடாது. இன்னும் சில ஃபத்வாக்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. ஒருத்தருக்கு சுத்தமான மண் கிடைக்கவில்லை, மாறாக ஒரு மனிதனிடத்தில் இருக்குது. அவர் அந்த மண்ணை இவருக்கு தயம்மும் செய்கிறதுக்கு கொடுக்கிறார் இல்லை, இவருமோ வம்பாக பறித்து அந்த மண்ணினால் தயம்மும் செய்வார் என்றால் அந்த தயம்மும் சிஹத்தாகும் என்றாலும் அந்த செயல் ஹராம் என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. இந்த நேரத்தில் பல சந்தேகங்கள் வரலாம். ஹராமான விடயங்களை செய்து ஒரு இபாதத்தை செய்ய வேண்டுமா? உண்மையிலே ஹராத்தை செய்து ஒரு இபாதத்தை செய்ய வேண்டிய அவசியமில்லை. என்றாலும் கூட இங்கே சட்டத்தை தான் எழுதுகின்றார்கள். ஒருத்தர் வம்பாக பறித்து தயம்மும் செய்துட்டார், அந்த மண்ணின் மூலமாக வம்பாக பறித்து அந்த மண்ணின் மூலமாக தயம்மும் செய்துட்டார் என்றால் தயம்மும் செல்லுபடியாகும். என்றாலும் அந்த செயல் ஹராம் என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. அடுத்தது
தோண்டப்படாத கபரில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணினாலும் தயமம் செய்ய முடியும். மாறாக தோண்டப்பட்ட கபரறைகள் என்றிருந்தால் அந்த இடங்களில் இருந்து மண்ணை எடுத்து தயமம் செய்ய முடியாது. மேலும் பூமியினுடைய மண்கள் பல படித்தரங்களுடையது. அதில் மஞ்சள், அஸ்வர், அதே மாதிரி அல் அஸ்வத் அதாவது கருப்பு, அல் அஹ்மர் சிவப்பு, அல் அபியல் வெண்மை என்று பல படித்தரங்கள் இருக்கின்றது. இந்த மண்ணிலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது அந்தந்த பூமிக்கு ஏற்ற மண் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எனவே தயமுடைய நிபந்தனைகளில் இரண்டாவதை நாம் கவனித்தோம். தொடர்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தீனுடைய அறிவை சீரான முறையில் கற்றுக்கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக.